ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆச்சி ராயல் குலோப்ஜாம் மிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி விரிசல் இல்லாமல் நல்ல சூப்பராக உள்ள ஜூஸியாக எப்படி குலோப்ஜாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த பிராண்டு குலோப்ஜாம் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்லா கொட்டிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. மெல்லிசாக தான் நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி ஆகிடும். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. லைட்டாக தான் பிசையணும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சுகர் எடுத்திருந்த அளவுக்கு அதே ஈக்குவலுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை போட்டுக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா குலோப்ஜாம் மிக்ஸ், அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் விட்டு நல்லா எல்லாமே தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போனா கையில் நமக்கு ஒட்டாமல் நல்லா உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பெரிய உருண்டையாக எடுத்தோம் அப்படின்னா நிறைய ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடலப்போ உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும். நான் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ கடாயில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இப்போ லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. ரொம்ப நமக்கு வந்து கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். உடனே நம்ம போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா, அடிக்கடி லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா இடமே ஈக்குவலாக வெந்து வரும். பார்த்திங்கன்னா, இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா இடமும் ஒரே ஈவனாக பொரிச்சு இன்னொரு செட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 3 பேட்சாக பிரிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் பிரித்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பேட்ச் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நமக்கு இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ இதையும் பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சுகர் பாகு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு சர்க்கரை பாகு சூடாக இருக்கணும். அப்போ தான் குலோப்ஜாம் நமக்கு நல்லா ஊறி வரும். குலோப்ஜாமோட உருண்டைகள் வந்து நமக்கு சூடாக இருக்கக்கூடாது. சுகர் பாகு மட்டும்தான் சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சுகர் பாகை வந்து உள்ளே இழுத்துக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு. உள்ளே வந்து உங்களுக்கு நடுவில் கெட்டியாக இல்லை. பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கு. நீங்கள் இதுவே ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படிங்கன்னா நடுவில் உருண்டையாகவும் ஆகிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பொரிக்கக்கூடாது. அப்படி பொரிச்சிங்கனாலும் உங்களுக்கு நடுவில் வந்து வேகாத மாதிரியும் கெட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப பெருசாகவும் போடாமல் மீடியமாக போடுங்க. அப்படி நீங்கள் ரொம்ப பெருசாக போடுறதா இருந்தால் நிறைய ஆயில் விட்டு நம்ம பொரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொரிக்கிறதா இருந்தால் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆயிலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. நடுவில் வேகவே வேகாது. கன்ஃபார்மாக உங்களுக்கு சுகர் பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் வந்து குலோப்ஜாம் உருண்டைகள் வந்து ஆறி போயிருக்கணும். அப்போ தான் நல்லா பாகு வந்து உள்ளே இழுத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.